புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எங்கேருந்து வந்தாங்க, கலைஞர் வந்து கதை வசனம் எழுதி எப்படி உருவானாங்க. தேவைப்படும் போது நீங்கள் கூத்தாடின்னு சொல்லுவீங்க, அறிவுள்ளவன் சொல்லுவீங்க, தேவைப்படாட்டி அம்மட்டமானவன் மோசமானவன். கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில சமயம் வந்து நடிகர்களை பயன்படுத்துகிறார் என்பது தான் நான். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பெருசாக உங்களை பார்க்க முடியலையே. இது திரு தமிழகத்திலே ஒருத்தருக்கு திராணி இல்லாத சூழல்ல 1996 திராணி ஒருத்தரும் கிடையாது. ரஜினிகாந்த் சொன்னாங்க இந்த ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே இருந்தார் ரஜினி கேம்பெயின்? He was in USA. விஜயனுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் கூடுறது எல்லாம் வாக்குகளாக மாறாது. அரசியல் வந்த பிறகு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? 2 மேடை மீட்டிங் பேசினா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் வாங்குவாங்களா? காசு இல்லாமல் வந்து எலெக்ஷன் நடத்த முடியுமா? நிறையா இருக்குது. நீங்களும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கீங்க, நீங்களும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறீங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலின் விருந்தினர் இவர் ஒரு பன்முக கலைஞர், அரசியல்வாதி, நடிகர், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் திரு சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். 1989 அந்த ஒரு சூப்பர் ஹிட் புலன் விசாரணை, அதில் உங்களை அப்போதான் உங்களுடைய முகம் எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த டைம்ல இருந்து உங்களுடைய படங்கள் வரிசையா நிறைய 35 இயர்ஸ் ரைட், ஆல்மோஸ்ட் இப்போ 4 டெக்கேட், நியரிங் 40, ஆல்மோஸ்ட் 4 டெக்கேட், இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அண்ட் யூஆர் இன் யுவர் 150th மூவி லீட் ரோல் பண்றீங்க. எப்படி சார் இருக்கு திரும்பி பார்க்கும்போது? ஓகே, குட் ஒன். ஓகே, 150வது படத்துல நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? அதான் சொன்னார், ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட்ன்ற சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு படம் எடுத்தால் சரத்குமார் படத்தை பார்க்குறதுக்கு வந்து ஃபேன்ஸாக தேர்ன்னும் போது ஒரு சந்தோஷம் தானே. வெதர் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ, பட் 150 படம் வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் 40 years இட் இஸ் கம் அவுட் அண்ட் மோர் தென் தேட். ஏன்னா நேற்று நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், 150 அனௌன்ஸ் பண்ணிட்டுனால இட் பிகம்ஸ் 150. அதுக்கு மேலே ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கும் எனக்கு. அதனால உங்களோட 150வது படம் அப்படிங்கும்போது நாங்கள் இதில் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன யூஎஸ்பி அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்வீங்க? பேசிக்காக இது வந்து ஒரு லாட் ஆஃப் போலீஸ் சப்ஜெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணும் போது வந்த படம் இது. டிலேயில் ரிலீஸ் ஆகுது இது. இப்போ போர்ட்டலுக்கு முன்னாடி ஐ திங்க் வி அனௌன்ஸ் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ டோன்ட் யூஸ் இட் 150 இது எதுலையுமே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் இது சொல்லிட்டனால நான் வந்து I feel that should go to this. I want that directors and the producers to feel that we started it, so it's okay. டார்கெட் பண்ணுறது வந்து கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும்ல சார். 150th மூவி இருக்கலாம். பட் இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு எல்லாமே என்ன போலீஸ் படம், போலீஸ் ஜானர், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னும் போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் நடிக்கிறனால இப்போ நான் போர் தொழில் பண்ணதும் சரி, பரம்பொருள் பண்ணதும் சரி, இப்போ வந்து நிறங்கள் 3 வந்து பண்ணாலும் சரி, இப்போ இந்த படம் இதில் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு ஒன்று காமிக்க முடியுது. தோ இட் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் அண்ட் கில்லிங், இது மர்டர், அல்சைமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சும்மாவே அல்சைமர்ஸ் எவ்வளோ கஷ்டம் இல்லை டெய்லி லைஃப்பில். எஸ், பிகாஸ் ஐ ஹவ் கான் சீன் மை மதர் ஒரு மெமரி லாஸில் இருக்கும் போதெல்லாம் எப்படி இருந்தாங்க, திடீர்னு டோட்டலாகவே நான் யாருனே தெரியாமல் இருக்கும்போது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ஐ ஹவ் கான் த்ரூ தட். அதில் நல்லா ஒரு வாரம் நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு வாரம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க மதர். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எமோஷன். ஸோ அதனால் 1 yearல வந்து யூ கோயிங் டு லூஸ் யுவர் மெமரி டோட்டலி அண்ட் டிட்டோரியேட்டிங் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குன்னும் போது ஒரு கேஸை எப்படி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சிதம்பரம் நெடுமாறன் ஹேண்டில் தான் கதை. அது ஒரு சீரியல் கில்லிங். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போகும்போதே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணனே தெரியாத ஒரு சூழலில் எங்கே போய் இந்த லாஸ்ட் க்ளூ ஏதாச்சும் கிடச்சிச்சா கிடைக்கலையா, ஸோ ஹவு டு ஐ ரிமெம்பர் ஆல் திஸ் திங்ஸ்ன்றதுக்கு வந்து ஒரு யுக்தி பயன்படுத்தி ஹவு டிட் ஹி மேனேஜ் டு டூ தட்னு தான் கதை. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 2 டியூவல் கேரக்டர் மாதிரி க்ளீன் ஷேவனாக முதல்ல இருந்ததும், அதுக்கப்புறம் ஹவ் ஐ ஃபெல் சிக், வை ஐ ஃபெல் சிக், வாட் ஆர் த ரீசன் நம்மளை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் when I came back, why did I get involved in the case? ட்ரெயிலர்லேயே சொல்லிட்டாங்க, இந்த கேஸை யாராச்சும் டீல் பண்ணவர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் அது இன்ட்ரடியூஸ் மீ இந்த ஃபிலிம்ன்ற மாதிரி வருது. ஸோ பார்க்கும்போது எனக்கு வெல்மேட் ஃபிலிமாக இருக்கும். ஹவு தே ஆர் கோயிங் டு ரிசீவ் இட் ஆடியன்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அவங்க தான் எழுதணும்.
நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கோம். இது சொன்ன மாதிரி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கும் போதும் படம் தயாரிப்பாளரும் சரி நடிகரும் சரி இந்த படத்தில் வந்து இது கிவ் ஆல் தி எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மெனக்கட்டு அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் த ஃபேட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ். டு ஒர்க் வித் யங் டீம் அஃப்கோர்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கும்போது ஐம் ஸ்டில் யங் அப்படின்ற அது நீங்கள் நிறைய உங்களோட இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியில் யங்காக இருக்கிற டீமோட ஒர்க் பண்ணுறீங்க. சிவமன் பிரவீன் அண்ட் ஆல் த குட்டீஸ் அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்க. ஜஸ்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பயும் டெடிக்கேட்டட், இன்னும் டெடிக்கேட்டட். டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச்ட், மோர் இன்ஃபர்மேட்டிவ். எல்லாருமே நிறைய படம் பார்க்குறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸே வேறு. நிறைய வேர்ட்ஸ், புது புது வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, ஜென்சி கிட்ஸுன்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுடன் சேர்ந்து நம்மளும் நடிக்கும் போது அவங்களுடைய தாட்ஸு, த வே தே டீல் பார்க்க வந்து அண்ட் தேர் ஆல்சோ டெடிக்கேட்டட் இன் தேர் ஓன் வே. அண்ட் அது பார்க்கும்போது ஒரு நியூ வேவ், நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி, த வே தே திங்க், த வே அப்ரோச் டு சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருது. நாங்கள் வந்து ஆஸ் ஜென்ரேஷன் விஆர் நாங்கள் உங்களோட படங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய அரசியல் களத்தில் உங்களோட செயல்பாடுகளை நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் நீங்கள் பம்பரமாக சுற்றி நிறைய கேம்பெயின்ஸ் உங்களோடது பார்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டி ஒரு சின்ன கேப் இப்போ வரைக்கும் அரசியலில் என்ன சார் போயிட்டுருக்கு? இப்போ அஃப்கோர்ஸ் உங்களோட மூவி போயிட்டு இருந்தது. 2024 உங்கள் கேம்பெயின்ஸ், பார்லிமெண்ட் ரிசல்ட்ஸ், அதுக்கெல்லாம் அப்புறமா அரசியலில் 2026 நோக்கி தானே பயணமே இருக்குது. டெஃபினெட்லி 2026 இஸ் அ களம் டு பி வாட்ச்ட். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் எவ்ரிபடி அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஈஸி ஃபார் எனிபடி ஆல்சோ. ஸோ அந்த களம் எப்படி இருக்கும், அந்த களத்துக்கு நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணோம், இதெல்லாம் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் சார்ந்த இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மேலிடத்துலாம் பேசிகிட்ருக்கேன். என்ன மாதிரி அப்ரோச் இருக்கணும், என்ன மாதிரி பண்ணலாம், how we can succeed, how we can improve the percentage that we have got. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். எனவே நான் முடிவு எடுப்பது வந்து மாநிலத்தில் தான் எடுக்கணும். ஸோ ஐ cannot make a comment on all these things now. ஆனால் டெஃபினட்டாக வந்து there is going to be டெவலப்மெண்ட். எவ்வளோ தூரம் வந்து நாட்டின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்பர் 1 பொசிஷன் எக்கனாமிக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளாக இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாதான்னு எண்ணுகிற காலத்தில் பயணிச்சிட்ருக்கோம். அது லெட் அஸ் see, wait and see what happens. எனக்கு இது கேட்கணும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ரைட் ஃப்ரம் 2001 வெனிவர் நீங்கள் டிஎம்கேல நீங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் தென்காசி எம்எல்ஏவாக இருக்கும்போது சரி, யூ ஹேல்ட் அ வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ் நீங்கள் திராவிடியன் கட்சிகளில் இருக்கும்போது. இப்போ நீங்கள் பிஜேபி, நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி பிஜேபியோட இணைச்சதுக்கு அப்புறமா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷனோ இல்லை அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஆர் யூ ஓகே வித் இட்? பொறுப்பே கொடுக்கலையே. அதான் சரி, எதுவும் நடந்துக்கிற இடத்துல இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்புகளை நம்பி ஒர்க் பண்ணல. நான் பொறுப்பாக வந்து என்னை வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தில் என்னை கலந்து கொண்ட பிறகு அந்த தேசிய நீரோட்டத்துடன் சேரும்போது தமிழகமும் அதோட சேர்ந்து பயணிப்பதற்கு நான் என்ன பண்ண முடியும், பிகாஸ் ஐ காட் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னைக்கு நேற்று வந்து அரசியல்வாதி கிடையாது, கலைஞரும் கிடையாது. நான் வந்து 1996 அரசியலுக்கு வந்திருக்கேன். When I opposed Jayalalitha, I came into politics. 28 years I'm in politics. ஸோ எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கேன். கூட்டம் கூடுறது எல்லாம் வாக்குகளாக மாறாதுன்னு கூட எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் நாட் தட் ஈஸி. ஒவ்வொரு தடையும் வந்து போய் பார்த்தா அந்த இருக்கிற கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தா நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த கட்சிக்கு வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி நடக்காமையும் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் த க்ரௌட் தட் மேட்டர்ஸ், இட் இஸ் வாட் இஸ் மைண்டு. அன்னைக்கு இந்த சினிமா மாதிரி தான், மக்கள் மனசில் அன்றைக்கி என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்றதை நம்ம ரீட் பண்ணோம். ஸோ நவ் எனக்கு தெரிஞ்சு டெவலப்மெண்ட் தான் மைண்டில் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஐ ஃபீல் தட் மோடி அவர்களின் சிறந்த ஆளுமைத்தன்மையும் டைரக்ஷனும் கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதை நோக்கி நாங்கள் 2025 எனக்கு அதில் தான் கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா, as a familiar person you are, as an experienced politician you are, as a multilingual person you are such a scholar. ஏன்னா இன்னும் பிஜேபியில் வந்து உங்களுக்கு ஒரு சவுத் இந்தியன் லெவல் ஆர் நேஷனல் லெவலில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. மர்ஜ் பண்ண பிறகு என்னுடைய டியூட்டி, மை ப்ராமிஸ் டு த பார்ட்டி இஸ் வெரி வெரி கிளியர். நான் வந்து பொறுப்பு கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுறவன் நான் கிடையாது, அதுக்காக பொறுப்பு கொடுக்காம ஒர்க் பண்ணுறவனு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து குறிக்கோள் 2026. அண்ட் மாநிலமும் சரி சென்ட்ரலும் சரி, தே ஆர் லுக்கிங் அட் மீ. அந்த தேர்தல் நடக்குது, மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், அப்புறம் நேஷ்னல் லீடர் வரைக்கும் வந்து இன்னும் முடியணும்.
அது ஜனவரியில் தான் முடியும். முடிஞ்ச பிறகு தான் அந்த இணைஞ்சவங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு தெரியும். நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இணைஞ்சவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்படும். அது வழங்கப்படும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை ஊட்டும் அளவுக்கு அவர்கள் பேசிவிட்டார்கள். அதனால் அது இப்போ டாப் ப்ரையாரிட்டி என் மைண்டில் இல்லை. ஐ நோ ஐ வில் பி பிளேஸ்ட் வெல். ஓகே. பிளேஸ்ட் வெல்லுக்காக மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் வந்து மக்கள் என்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நான் எதுக்காக வந்து ஒரு இயக்கத்துக்கு நான் வந்து உழைச்சேன், அப்புறம் வேறு இயக்கத்துக்கு எதுக்கு போனேன், அப்புறம் எதுக்கு சொந்தமாக ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன்றது என் மனசுக்கு தெரியும். நான் எவ்ரி டைம் என்ன பண்ணுறதுலாம் மக்கள் சேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக வந்து பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக எதுவும் நான் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நான் ஐம் வெரி கிளியர், தேசிய நீரோட்டத்தில் நாம் அனைவரும் இணைய வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் இந்த நாடு சிறப்பாக வர முடியாது. பொருளாதார அடிப்படையில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் சென்டர் ஷுட் பி பவர்ஃபுல் அண்ட் தட் இஸ் பவர்ஃபுல் நவ். அண்ட் சேம் வே தமிழ்நாடு ஆல்சோ ஷுட் பி பவர்ஃபுல் நான் நினைக்கிறேன். நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது, பாரதிய ஜனதாவில் ஜாயின் பண்ணும்போது, உங்களுடைய தொண்டர்கள் சிலரே நிறைய அதிருப்திகள் இருந்தது. இப்போ அவங்க எல்லாம் அண்டர் சமத்துவ மக்கள் கட்சி கீழே ஸ்டேட்மெண்ட் அட் மேக்கி அதிருப்தி யாருக்குமே கிடையாது. ஒரு ஒரு சிலர் என் கூட பயணிச்ச ஒரு மாவட்ட செயலாளர்களோ அப்படி இருக்கவங்கள ஒரு சிலரை தவிர வேறு யாருமே மேஜராக யாரும் என்னை விட்டு போகலையே. இன்றைக்கி அவங்க கூட தான் இருக்காங்க. இன்றைக்கும் they will be getting positions very clear. They all know that I'll get the position that were. அவங்கள ஹாப்பியாக இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்காங்க. 100% ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த செலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா they will know what they are. ஓகே. நீங்கள் சொல்லிருந்தீங்க, நான் முன்னாடி இருந்த கட்சிகளாகட்டும், அதுக்கப்புறம் நான் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சதாகட்டும், இப்போ அதை டிசால்வ் பண்ணி பிஜேபியில் சேர்ந்ததாகட்டும், எதுக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களுக்காக தான் சேர்ந்தது காரணம் மக்களுக்காக தான். மக்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தீங்க. வந்து சோஷியல் சர்வீஸ்க்கு அடுத்த கட்டம் அரசியல் என்று சிந்திப்பவன் நான். ஆனால் என்ன பொறுத்தவரை மக்களுக்காக சேவை செய்து வந்திருக்கேன். வேரியஸ் காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு சூழல் உருவாயிடுச்சு. அரசியல் களம் அப்படி இருக்கு இல்லையா? அந்த அரசியல் களம் வந்து உட்டோப்பியன் ட்ரீம் டசன்ட் பிகம் சக்சஸ். அது வந்து சரத்குமார் அப்படின்ற ஒரு லீடருடைய கிரெடிபிலிட்டி எங்கேயாவது கொஸ்டின் பண்ற மாதிரி அமைஞ்சிட்டு தான் நீங்க நினைக்கலையா? இல்லை, கிரெடிபிலிட்டி கொஸ்டின் பண்ணல. நான் அப்படி பார்த்தா நான் நிறைய பேரோட கிரெடிபிலிட்டி கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். நான் வந்து மக்கள் எதை விரும்புகிறான்னு ஒருத்தர் கணிக்க முடியல. ஏன்னா ஒரு படத்தில் வந்து வெற்றி படமாக 100 படம் எடுத்தாலும் வெற்றி படமாக இருக்கா? இல்லை. ஸோ எவ்ரி டிசிஷன் they take, the director takes, the actor takes, doesn't work out. ஏன்னா அந்த ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே. வெதர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் வாங்குவாங்களா, காசு இல்லாமல் வந்து எலெக்ஷன் நடத்த முடியுமா, நிறையா இருக்குது. தட் மீன்ஸ் வெரி எலாபரேட் சப்ஜெக்ட் டு டிஸ்கஸ். ஸோ மக்கள் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அவங்க வந்து பணமில்லா அரசியலுக்கு தயாராக இருக்காங்களா? ஒரு எலெக்ஷனில் போய் நிற்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கையில் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி இருந்தால் தான் நிற்க முடியும்னா அது ஜனநாயகமே இல்லையே. நீங்கள் நாளைக்கு நிற்க முடியணும்ல. உங்கள் கையில் 10 கோடி இருந்தால் தான் நான் போய் எலெக்ஷன் நிற்க முடியும்னா எப்படி ஜனநாயகமாகும்? ஜனநாயக நாடு எப்படி ஆகும்? நீங்களும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கீங்க, நீங்களும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறீங்க. அதனால் ஜனநாயகம் எப்படி பார்த்து தானே வந்திருப்பீங்க சார்? இல்லை, பார்த்து வந்தனால தான் சொல்கிறேன். see today's position, மாநிலங்களவை வந்து இட்ஸ் எலெக்டட் செலக்டட் பாடி. அது நான் நேராக கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. சட்டமன்றம் பார்த்துட்டேன், செலவு பண்ணுறோம். அப்போ ஹவு மெனி பீப்புள் கேன் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ்? ஒரு நல்ல பொதுநல சேவை செய்கின்ற ஒரு தனி மனிதன் இந்த எலெக்ஷன் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்போனா பண அரசியல் தான் ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்போ பணத்தை நம்பி மட்டும் ஓட்டளிக்கின்ற மக்கள் மாறிட்டானாலே பல விஷயங்கள் மாறும். அதாவது நேற்று உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இப்போ நடிகர்களை தேவைப்படும் போது அரசியலில் பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னா கூத்தாடின்னு சொல்றாங்க. கேட்டது யாரை பற்றி அவர் கேட்டான்னு அவருக்கு தெரியும். நான் வந்து சொன்னது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னா கூத்தாடி என்று செல்வ ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா யாரை பற்றி சொன்னீங்க சார்? அவர் யாரை பற்றி கேட்டான்னு அவரை போய் கேட்டுருங்க. ஆனால் யார் வந்து அது கூத்தாடிகள்னு சொல்கிறாங்களோ அவங்க இயக்கத்திலே வந்து யாரெல்லாம் இருந்தாங்க, யார் கலை உலகத்துலேருந்து எத்தனை பேர் அவங்களுக்கு சேவை செஞ்சாங்க அவங்க கேட்கணும். இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணணுன்னு சொன்னால் அவன் கூத்தாடி ஆகிடுவான். இல்லாட்டி வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உருவாயிருது இல்லை அவங்களுக்குலாம். ஸோ கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில சமயம் வந்து நடிகர்களை பயன்படுத்துகிறார் என்பது தான் நான் சுட்டி காட்டினேன். அப்போது சரத்குமார் as a leader நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இல்லை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அவர் சொல்கிறார் இல்லையா, அவங்க சொன்னார் எந்த இயக்கத்தில் இருக்காரோ அந்த இயக்கத்தில் நடிகர்களே கிடையாதா, அந்த இயக்கத்தில் நடிகைகளே இருந்தது இல்லையா, இல்லாட்டி உருவாக்கப்பட்ட இயக்கங்கள்லாம் இருக்குல்ல. புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எங்கேருந்து வந்தாங்க, கலைஞர்கள் வந்து கதை வசனம் எழுதி எப்படி உருவானாங்க, எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். கலை உலகம் என்பது has been a main thing stay in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து கலை உலகம் இஸ் பார்ட் தேர். அப்போ யார் கூத்தாடின்னு சொல்கிறீங்க? கலைஞர் ட்ராமாவில் நடிச்சிருக்கார் கூத்தாடியா? யாரை சொல்கிறார் அவர்? அப்போ சொன்னவர் யாரை பற்றி சொன்னார் நம்மளுக்கு தெரியல. இட்ஸ் ஒன்லி பர்டிகுலர் மேட்டர்.
அப்போ வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். இப்போ எம்ஜிஆர் கூத்தாடியை பார்த்தீங்களா? அப்புறம் திராவிட முன்னேற்ற 1967 குண்டடிப்பட்டு போஸ்ட் ஓட்டும் போது அவர் கூத்தாடியாக தெரிஞ்சாரா? இல்லாட்டி அரசியல் தலைவராக தெரிஞ்சாரா? அப்போ தேவைப்படும் போது நீங்கள் கூத்தாடின்னு சொல்லுவீங்க, அறிவுள்ளவன் சொல்லுவீங்க, தேவைப்படாட்டி அம்மட்டமானவன், மோசமானவன், முட்டாள்னு சொல்லுவீங்க. இதுதான் வந்து இருக்கிற ஜனநாயகம். தமிழ்நாட்டில் பொதுவாக பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்றது தான் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆஸ் அ ரூலிங் பார்ட்டியாக அவங்க வர முடியுமா முடியாதா அப்படின்றதுல. அப்படி இருக்கும்போது நீங்கள் திராவிடியன் பாலிடிக்ஸில் இருந்துட்டு சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பிஜேபிக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. நான் வந்து வலது தோள்பட்டையில் வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பச்சை குத்தி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஐ பிலீவ் இந்தியா ஷுட் பி ஒன் அப்படி நினைக்கிறவன் நான். தேசிய நீரோட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறவன் தான் நான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து அவையாக போகணும் அப்படின்னு நினச்சா, தனி நாடுன்னு சொல்லி கேட்டெல்லாம் கோஷங்கள் போட்டவங்களாம் அப்படிலாம் இல்லை, வேண்டான்னு சொன்னவங்க தான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க கனவுகள்லாம். இன்றைக்கி வந்து இந்தியா தேசம் வந்து ஒன்றாக இருந்தால் தான் எக்கனாமிக்கல் பிகம் வெரி ஸ்ட்ராங். இன்றைக்கி கடனில் வந்து ஆழ்ந்திருக்கு தமிழ்நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சி வி ஹேவ் டு பிரிங் டெவலப்மெண்ட் டு த பீப்புளை வந்து தே ஷுட் பிகம் எம்பவர்ட் வித் ஒர்க். தொழிற்சாலைகள் இருக்கணும், தொழிற்சாலை உருவாக்கணும், எல்லாத்தையும் அப்போஸ் பண்ண. ஐவிட்டோன்னு சொல்லக்கூடாது, ரஷ்யா மாதிரி. யூஎனில் வந்து அமெரிக்காக எது எந்திரிச்சாலும் உடனே ரஷ்யா ஐவிட்டோன்னா வேண்டாண்டுவாங்க. எல்லாமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. எது வேணுன்றது ஆராயணும், அதான் அரசியல். அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கேட்கணும், கேட்டு வாங்கணும். தேவை இல்லைன்றது எதுக்காக தேவையில்லைன்னு உணர்த்த முடியும். அந்த மாதிரி அரசியல் இருந்தால் தான் நாடு உருப்படும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் வரவேற்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் 11.5% வித் கூட்டணி 18.5 வந்த பிறகு 2026 வந்து டெவலப்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்களே தமிழகத்துக்காக. நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து வழங்குகின்ற நிதி 6000 ரூபா 3 கட்டமாக கொடுக்கறதையே 12 crores பிளான் பண்ணி எவ்வளோ பேர் 12 கோடி மக்களுக்கு வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அது போய் சேரவே இல்லை. அது ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பிஜேபின்னு ப்ரொஜெக்ட் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தட் ஹஸ் கம் டு தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் பண்ண முதல்ல. மக்கள் எல்லாமே தமிழகத்தில் வந்து இங்கே இருக்கிற முதல்வர் கொடுக்குறதுன்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை 2014 இருந்து மோடி கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஆளும் கட்சியாகவும் இருந்திருக்காங்க. நீங்க 2024 தானே இணைஞ்சீங்க. நான் இணைஞ்சேன். பட் ஐம் டாக்கிங் அபவுட் ஒர்க் நவ். இப்போ பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். நான் வை அப்படின்னு தானே சொல்றேன். ரியலைசேஷன் இல்லை, தேசிய நீரோட்டத்தில் இருக்கணும்னு நினைச்சேன். பட் தேசிய நீரோட்டத்தில் அவங்களே இருந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கூட கூட்டணி ஆட்சியில் வந்து வாஜ்பாயோட தலைமையில் மந்திரிகள் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்போ அவங்க இதுக்கு இருந்தாங்க. That's not a question. This is politics. So they are trying to கூட்டணி நம்ம கட்சியை கலச்சிட்டு ஒரு பிஜேபி மெம்பரா இணையறது வேற. இங்க வரதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சேர்ந்துட கூடாதுல்ல. அது மதவாத கட்சின்னு சொன்னா எதுக்காக நீங்க இணைந்தான்னு கேட்க வேண்டிய கேள்வி வந்துரும்ல. So when it suited you it was மதவாத கட்சியா இல்ல. When it doesn't suit you it becomes மதவாத கட்சி. அப்ப the same thing நீங்க என்ன பத்தி கேக்குற அதே கட்சிக்கு அதே தானே. இல்ல அவங்க கிட்ட கேக்கும்போது அது கேட்கும். That's what I'm saying. So என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளத்தின் அடித்தளத்துல இருந்து டெவலப் பண்ணா இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான். ஓகே. பிஜேபியினுடைய நிறைய நிகழ்வுகள் எந்த அரசியல் மேடைகள்லையும் இப்போ ஆஃப்டர் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பெருசாக உங்களை பார்க்க முடியலையே. நான் வாணியம்பாடி போயிருக்கேன், அங்கே ஒரு கிறிஸ்துமஸ் விருந்து பண்ணேன். இங்கே சென்னையில் மிகப்பெரிய விழா எடுத்தேன். அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னோடிகள் தான் வந்திருந்தாங்க. என்னுடைய கேடஸை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். வாணியம்பாடியில் மிகப்பெரிய விருந்து கொடுத்தேன் எல்லாருக்கும். கிறிஸ்மஸ் விருந்து போட்டாங்க. அங்கேயும் வந்து அரசியல் பற்றி பேசுகிறேன். அங்கேயும் பிஜேபியின் பற்றி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை பற்றி நம்ம ஆழமாக பேசணும். 2026 நம்ம பயணம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பேசினேன். 1996 உங்களை கேட்டால் வந்து போனேன், ஜெயலலிதா எடுத்து போனேன். இது தமிழகத்திலே ஒருத்தருக்கு திராணி இல்லாத சூழல்ல 1996 திராணி ஒருத்தரும் கிடையாது. ஓகே, ஈவன் டிஎம்கே வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அப்போஸ் ஜெயலலிதா. எங்கள் வீட்டு கல்லால் அடிச்சது, சாணி கரைச்சி ஊற்றுனதும் எனக்கு தான் தெரியும். உன் தலையை எடுத்துருவோம் இந்த மீட்டிங் வந்தான்னு சொன்னது எனக்கு தெரியும். ஐ ஃபேஸ்ட் ஆல் தட். இன்றைக்கி வந்தவங்க யாருங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையே. ரஜினிகாந்த் சொன்னாங்க, நான் வந்து தமிழகமே வந்து இந்த ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே இருந்தார் ரஜினி கேம்பெயின்? ஹி வாஸ் இன் USA. பட் சரத்குமார் வாஸ் தேர் இன் த ஃபீல்ட். 40 days I was there, continuously campaigning against ADMK for DMK and brought DMK to power. And you were நீங்க ADMK ல நின்னீங்க. அதுக்கு அப்புறமா நீங்க ADMK MLA வாவே இருந்தீங்க. சொல்றது எதுக்கு சொல்றேன்னா, sometime when I have very clear convictions about something I go and say it. I'm not like any other politician who doesn't say it. Now I feel I'm very convicted this is the only way that country can go forward.
ஸோ தட் இஸ் த டிசிஷன் ஐ ஹவ் டேக்கன். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான், ரைட் ஃப்ரம் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவங்க காலகட்டத்துல இருந்து இப்போ உங்களுடைய காலகட்டம் வரைக்கும் அடுத்தடுத்து அரசியலுக்கு நடிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. விஜயனுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியல் எல்லாரும் வரணும்னு சொல்கிறேன், வருகை வந்திருக்கான்னு பார்க்குறேன். அவங்க உங்களுடைய கட்சிக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியை வந்து சித்தாந்த எதிரியா, கொள்கை எதிரியா அவர் பிளேஸ் பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் அவரை பற்றி பேசுவோம். இப்போ தானே வந்திருக்க, let him come out with all his policies, what he's going to do for the people, then we'll decide about it. Indirect, not even indirectly, explicitly he's going to do explicitly he's only talking about Manipur பத்தி சொன்னாரு. மத்திய அரசு ஒரு அட்டாக் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் going to be playing against you, அதாவது பாரதிய ஜனதா. அதனால கேக்குறேன், காலந்தான பதில் சொல்றோம். வேர் இஸ் ஹி பிளேயிங் முதல்ல பாப்போம், அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு. அரண்ட் என்ன பேசுறாரு, மணிப்பூர் பத்தி சொன்னாரு, புரியாம பேசினாரு. மணிப்பூர்ல என்ன நடக்குனே அவருக்கு தெரியாது. தமிழ்நாடு பத்தி கொஞ்சம் பேசினாரு, அதோட புடிச்சிருச்சா. வாட் இஸ் இஸ் பாலிசி ஃபார் த பீப்புள்? திட்டம் வச்சிருக்காரா, என்ன பண்ண போறேன், அவங்க கோயிங் டு ஒர்க், யாரெல்லாம் அவர் கூட சேர போகிறாங்க, வாட் ஆர் இஸ் கேண்டிடேட்ஸ், இவ்வளோ நிறைய பேர் வேலை இருக்குல்ல. அரசியல் வந்த பிறகு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கலாம். 2 மேடை மீட்டிங் பேசினா இட்ஸ் நாட் டன், இட் இஸ் லாங் வே. ஸோ லெட் அஸ் கிவ் த லீவ் மைலேஜ், லெட் him ஒர்க், லெட் him கம் டு த ஃபீல்ட். என்ன சொல்றான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணலாம். I am not ready to give a comment on somebody who just started his party. I cannot make a comment on Vijay. He is against BJP ன்றது it's very explicit. Against BJP is very explicit ன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? நாளைக்கு management change the stand, அப்ப என்ன பண்ணுவீங்க? Let him come up with policies, what he wants to do. மக்களுக்கு என்ன பண்ண போறோம், திட்டங்கள் புதுசா வச்சிருக்காரா, அதுக்கப்புறம் வச்சிருக்காரா, வைக்கலையா, இல்லாட்டி ஏன் வைக்கல, அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். I am not willing to comment on something who just started something, I don't even உடனே தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு நான் ப்ரெஸ்ஸாக நான். மதச்சார்பற்ற சமத்துவ கொள்கை அப்படிங்கிறாரு. மதச்சார்பற்ற சமத்துவ கொள்கைனா மதச்சார்பற்றதும் எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த சமத்துவம் வந்து பிஜேபியில் இல்லைன்னு யார் சொன்னா? நினைக்கிற பார்வையில் வந்து நினைச்சா நீங்கள் மதம்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி வந்து வேணும்னு சொல்லலாம் சொல்லிட்டு முதல்ல பதில். அவர் டைரக்டா மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்லாம் பேசினாரு. ஸோ தட் இஸ் த ரீசன் அவர் பிஜேபி அகைன்ஸ்டா, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. அதை ஒரு பாலிசி சொன்ன பிறகு டிசைட் பண்ணிக்கலாம். மக்களுக்காக என்ன பண்ண போறேன்னு சொன்ன பிறகு அவரை பத்தி நான் பேசுறேன். Because I'm not willing to comment about somebody who's just come into politics. Okay. I think I've got enough experience, 28 years experience in politics, and he's just entered the field. Let him make his decisions, let him come out with what his policies are. அவர் என்ன சொல்ல போறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, எனக்கு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். having started a political party, வாழ்த்துக்கள் எப்பயே சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் லேட்டா கேக்குறீங்களே, வந்த முன்னே சொல்லிட்டேன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், அவருக்கே வாழ்த்துக்கள் மெசேஜே போட்டேன். அப்புறம் என்ன வேணும், அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும், கூட போயிட்டு சொல்லி கொடுக்கணுமா? பாடம் உங்களை நேர்ல பாக்கும்போது அதை நம்ம பதிவு பண்ணலாம். ஓகே, இவ்வளவு மூவிஸ் அண்ட் an active politician எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? how you are balancing yourself? பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். பேலன்ஸ் பண்ணது என்ன இருக்கு, கரெக்டாக டேட்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த இம்பார்ட்டன்ஸ் வேணும், எந்தெந்த ஃபங்க்ஷன் போகணும், அதுக்கு வந்து டேட்டை ஒதுக்கி கரெக்டாக போயிட்டு வந்தால் போதும், அவ்வளோதானே. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சார் ஆல் யுவர் அப்கமிங் எண்டர்ஸ். தேங்க் யூ so much. எங்களோட நேரம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.